தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் நாணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று நாம் சிந்திப்பது இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, உயிர்கள் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரையில் கடவுள் கடவுள் என்று எல்லா மதங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மதங்களும் சமயங்களும் பல கடவுள்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கடவுள்களெல்லாம் உண்மையான கடவுள்களா இல்லை மனிதர்களால் தோற்றுவித்த கடவுள்களா என்று பல எதிர்ப்பு குரல்களும் அறிஞர் பெருமக்களும் அக்காலம் தொட்டு இக்காலம் வரையில் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த கடவுளை காண முடியுமா, காட்ட முடியுமா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுளை காட்ட முடியுமா, பார்க்க முடியுமா என்றால் கண்டிப்பாக காட்டவும் முடியும், பார்க்கவும் முடியும் என்கிறார் வள்ளலார். வள்ளலார் அவர்கள் 1823 அக்டோபர் 5ஆம் மாதம் இந்த உலகத்தில் இறைவனால் வருவிக்க உற்றவராவார். அவர் ஆரம்பகாலம் தொட்டு பல தெய்வ வழிபாடுகளை, சமய மதங்களை சார்ந்த வழிபாடுகள் எல்லாம் செய்து இறுதியிலே கடவுளுடைய அருள் பூரணம் பெற்று கடவுள் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த கடவுளிடத்திலே அருளை பெற்று இந்த ஊன உடம்பை ஒளி உடம்பாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்று அதற்கு மரணமில்லா பெருவாழ்வு என்ற பெயர் வைத்து இன்றும் உலக இயக்கங்களை கண்காணித்து கொண்டிருப்பவர்தான் நமது திரு அருட்பிரகாச வள்ளலார் என்பவர். அவர் வாழ்ந்த காலங்களிலே பலவிதமான எதிர்ப்புகளும் இருந்தது, ஆதரவுகளும் இருந்தது. எது எப்படி இருப்பினும் இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டும், இறைவனுடைய உண்மையை இந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், இறைவனுடைய அருளை பெறுவதற்காகத்தான் மனித தேகம் கிடைத்தது, அந்த தேகத்தை வீண் விரயமாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆதலால் உண்மைகளை எடுத்து இந்த உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பதுதான் வள்ளல் பெருமானை இந்த உலகத்திற்கு வருவிக்க உருகின்றார். அதை வள்ளல் பெருமான் அவர்கள் இறுதியிலே சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்திற்கு நான் வந்ததனுடைய நோக்கமே இந்த உலக மக்களை திருத்துவதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அதுதான் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பணத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே என்று சொல்வார். அக்காலங்களிலே பல கேள்விகள் இந்த நாட்டு மக்களிடையே, அறிஞர் பெருமக்களிடையே கேள்விக்கணைகள் தொடுத்து கொண்டிருந்தார்கள். கடவுள் யார் என்று கேட்பார்கள், அவர் குணங்கள் யாவை என்று கேட்பார்கள், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்பார்கள், அவர் பெயர் என்ன, உண்மையான பெயர் என்ன என்று கேட்பார்கள், அவரை தொடர்பு கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள், ஒழுக்க வேண்டும் என்றால் ஒழுக்கம் என்றால் என்ன என்று கேட்பார்கள், அதை கடைபிடிப்பது எவ்வாறு, அருள் பெறுவது எவ்வாறு, யாரிடம் அருளை பெற முடியும், எவற்றையெல்லாம் விட வேண்டும், எவற்றையெல்லாம் பிடிக்க வேண்டும், திருவருளை பெறுவதற்கு என்னதான் வழி என்று பல கேள்விக்கணைகளை தொடுத்து கொண்டே இருந்த காலம். அதற்கு வள்ளல் பெருமான் அவர்கள் இறுதியிலே வடலூரிலே தருமச்சாலை ஆரம்பித்து பிறகு சத்திய ஞான சபையை தோற்றுவிக்கின்றார். 1867 சத்திய தருமச்சாலையை தோற்றுவிக்கிறார். அதன் பிறகு 1872 வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்.
அந்த சத்திய தர்மசாலை ஆரம்பித்து அதனுடைய நடைமுறையில் எல்லா மக்களும் வந்து அன்னதானம், அதாவது பசியை போக்கக்கூடிய உணவை வழங்கி கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுவார்கள், காலையிலே எந்தனக்கு கிடைத்த பெரும்பதியே, கழிப்பே என் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே, மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனாம் விளைவையெல்லாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே மேலை இம்மை என்ப வாழ்வு, மறுமை என்ப வாழ்வு, பேரின்ப என்ப வாழ்வையெல்லாம் தருமத்தாலை ஆரம்பித்து விட்ட பிறகு ஒரே பகலில் எனக்கு இறைவன் தந்தான் என்று சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் இறைவன் கண்ட வள்ளலார், சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை ஆண் பெற்று கொண்டனேன் என்று சொல்லுவார். சபை எனது உலமென தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி என்று தன்னுடைய அகத்திலே கண்ட இறை அனுபவத்தை புறத்திலே இறைவனை வழிபடுவதற்காக சத்திய ஞான சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். அது உலகத்திலே எங்கும் இல்லாத சாதி சமயம் மதம் கடந்த ஒரு பொது வழிபாட்டு முறையை வடலூர் பெருவெளியிலே சத்திய ஞான சபையை அமைத்து அங்கே வழிபாட்டு முறையை உலகத்திற்கு சமய மதங்களை தாண்டி எப்படி வழிபட வேண்டும் என்ற ஒரு உண்மை பொது நெறி அந்த உலக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அதனுடைய சாராம்சமான இந்த விளக்கத்தை தான் இப்பொழுது வள்ளலார் அவர்கள் அக்காலத்தில் 1872 மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கின்றார்கள், பதிவு செய்திருக்கின்றார்கள். அதற்கு பெயர்தான் திருவருள் மெய்மொழி என்ற தலைப்பது. அதை நீங்கள் எல்லோரும் படித்தால் அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அப்போ வள்ளல் பெருமான் எல்லோரும் கேட்கும் கேள்விகளுக்கு மிக தெளிவான ஒரு விடையை திருவருள் மெய்மொழி என்ற தலைப்பிலே நமக்கு மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள், உலகத்தினிடத்தை பெறுதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்கள் அனைவரும் நாமும் அறிய வேண்டுவதும் ஒழுக வேண்டுவதும் யாதெனில், அவரே ஒரு கேள்வி கேட்கிறார். இயற்கைத்தானே விளங்குகின்றவர் உள்ளவர் என்றும் இயற்கைத்தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும் இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தமது திருவருட் சக்தியால் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல் என்னும் ஐந்தொழில்கள் முதலிய பெருங்கருணை தொழில்களை இயற்றுவிக்கின்றவர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் சர்வ காருண்யர் என்றும் சர்வ வல்லவர் என்றும் எல்லாம் உடையராய் தமக்கு உருவாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே. நமக்கு மிக தெளிவான ஒரு பதிலை இங்கே தருகிறார். இதுவரையில் யாரும் சொல்லாத கடவுளை, தோற்றுவிக்காத கடவுளை இயற்கை உண்மை கடவுள் என்று சொல்லுகிறார். அதான் தனி உருவாற்றானும் ஒப்பு உயர், அதற்கு ஈடு இணைய அந்த தெய்வங்களும் கிடையாது. ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே. அகம் புற முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய் அறிவு என்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார். அதாவது கடவுளுடைய தன்மையை பற்றி மிக தெளிவான ஒரு விளக்கத்தை வள்ளல் பெருமான் இங்கே தருகிறார். மற்ற கடவுள்கள் போல் அவர் அல்ல, இது ஒரு தனித்தலைமை பெரும்பதியாகிய கடவுள். இவர் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய நாம ரூப சுபாவங்கள் என்ன என்பதெல்லாம் தெரியப்படுத்துகின்றார். அப்படி விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகத்தினிடத்தே ஜீவர்களாகிய நாம் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பல்வேறு கற்பனைகளால் பல்வேறு சமயங்களிலும் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு மார்க்கங்களிலும்
பல்வேறு லட்சியங்களை கொண்டு நெடுங்காலம், கொஞ்ச காலம் இல்லை, நெடுங்காலம் பிறந்து பிறந்து அவத்தை வசத்தர்களாகி சிற்றறிவுமின்றி விரைந்து விரைந்து பல்வேறு ஆபத்துகளினால் துன்பத்தில் அழிந்து இறந்து இறந்து வீண் போயினோம், வீண் போகின்றோம். ஆதலால் இனிமேலும் ஜீவர்களாகிய நாம் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய சுபகுணங்களை பெற்று நற்செய்கை உடையவர்களாய் எல்லா சமயங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொதுநெறியாக விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் பெரும் சுகத்தையும் பெருங்களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற என இயற்கை உண்மை கடவுளே அவரே சொல்கிறார் மாதிரி வள்ளலார் சொல்கிறார். உண்மை விளக்கம் செய்கின்ற ஒரு ஞான சபையை சித்தி விளாகம் என்னும் சன்னிதானத்திற்கு அடுத்து உத்தர ஞான சிதம்பரம் அல்லது ஞான சித்திபுரம் என்று குறிக்கப்படுகின்ற வடலூர் பார்வதிபுரத்தில் தமது திருவருட் சம்மதத்தால் ஏற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு உருக்கப்படாத நெடுங்காலம் அற்புத சித்திகளெல்லாம் விளங்க யாமே அமர்ந்து அருள் விளையாடல் செய்தருளுகின்றோம். இறைவனே அமர்ந்து இந்த உலக மக்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தருவதற்காக இறைவனே அமருகிறார் என்று சொல்லி அந்த உண்மையை மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கின்றார். யாமே அமர்ந்து அருளி திருவிளையாடல் செய்து அருள்கிறோம் என்னும் திருக்குறிப்பை இவ்விடத்தை தாயினும் சிறந்த பெருந்தயவுடைய நமது கருணை கடலாகிய அருமை தந்தையார் திருவருட்பிரகாச வள்ளலார் முன்னிலையாக பலவாற்றானும் பிரசித்திப்பட வெளிப்படுத்தி அருட்பெரும் ஜோதி சுரூபராய் அப்பெருங்கருணை வள்ளலாரது உடல் பொருள் ஆவிகளை கொண்டு பொற்றவை சிற்றவை பிரவேசம் செய்வித்து அருளி அவரது திருமேனியில் தாம் கனிவுற கலந்தருளிய எல்லாம் வல்ல சித்த திருக்கோலம் கொண்டு அருள் அரசாட்சி திருமுடி பொறுத்து அருள் விளையாடல் செய்தருளும் நிமித்தம் 14 உலகங்களில் உள்ளவரும் யாவரும் ஒருங்கே இஃது என்னே என்று அதிசயிக்கும்படி வெளிப்பட எடுந்தருளும் தருணம் அடுத்த அதிசபீவித்த தருணமாயிருத்தலினால் அங்கனம் வெளிப்படும் திருவரவு பற்றி எதிர்பார்த்தலாகிய விரதம் காத்தலில் நிற்கும் அல்லது நிற்க வேண்டிய நாம் எல்லாவரும் மேற்குறித்த அசிந்திய அற்புத திருவரவு நேரிட்ட களத்தில்தானே சுத்த சன்மார்க்க அரும் பெரும் புருஷார்த்தங்களின் பெரும் பயன்களாகிய எக்காலத்தும் நாசமடையாத சுத்தம் அல்லது சொர்ண தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்னும் சாகா கலை அனுபவ சுரூப சித்தி தேகங்களும் தம் சுதந்திரத்தால் தத்துவங்களை எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரும் வல்லபமும் கடவுள் ஒருவரே என்கின்ற உண்மை ஞானமும் கரும சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளையும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைவதற்கான சுத்த சன்மார்க்க தனிப்பெரும் நெறியை பற்றுவதற்குரிய உண்மை ஒழுக்கங்களில் நாம் எல்லாவரும் தனித்தனி ஒழுக வேண்டுவது அவசியம். ஆதலில் அவ்வொழுக்கங்கள் இவை என உணர வேண்டுவதும் முக்கியம். அவர் வள்ளலார் சொல்லுகிறார், இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நாம் தனியாக ஒழுக்க நிலையில் இருந்து தன்னை ஒழுக்க நிலையில் வைத்து காப்பாற்றி கொண்டு இறைவனுடைய தொடர்பை பெற வேண்டும். அதற்கு தான் இங்கே நாம் எல்லோரும் தனித்தனி ஒழுக வேண்டுவது அவசியம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த ஒழுக்கத்தை பற்றி வள்ளலார் இங்கே தெளிவாக சொல்லுகிறார்கள். வள்ளுவர் கூட சொல்லுவார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பொழி என்றும் சொல்லுகிறார். ஆனால் என்ன ஒழுக்கம் என்று தெரியவில்லை. ஆனால் ஒழுக்கம் என்பது என்னவென்பதை வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு மிக தெளிவாக
பதிவு செய்கிறார். சன்மார்க்க பெருநெறியின் ஒழுக்கங்கள் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என 4 வகைப்படும். அவற்றில் இந்திரிய ஒழுக்கம் என்பது, இந்திரிய ஒழுக்கம்னா கண், மூது, மூக்கு, காது, செவி, மெய் என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள். அவற்றில் இந்திரிய ஒழுக்கம் என்பது நாத முதலிய தோத்திரங்களை உற்று கேட்டல், மற்றவை கேளாதிருத்தல், கொடுஞ்சொல் முதலியவை செவி புகாமல் நிற்றல், அசுத்தங்களை தீண்டாதிருத்தல், கொடூரமாக பாராதிருத்தல், ருசியின் மீது விருப்பமின்றி இருத்தல், சுகந்தம் விரும்பாதிருத்தல் என்னும் ஞானேந்திரிய ஒழுக்கமும். இது ஞானேந்திரிய ஒழுக்கம். இனிய வார்த்தையாடுதல், பொய் சொல்லாதிருத்தல், ஜீவன்சை நேரிடுங்கால் எவ்வித தந்திரத்திலாவது தடை செய்தல், பெரியோரிடத்தில் செல்லுதல் என்றால் சாதுக்களிடம் பரிச்சயம் பண்ணுதல், உயிர்க்கு உபகரித்தல், உயிர்க்கு உபகரிக்கும் நிமித்தம் சஞ்சரித்தல், உயிர்க்கு உபகார நிமித்தம் கையால் உபகரித்தல், மலஜல உபாதைகளை அளவு மீறாமலும் சிரமம் குறையாமலும் அளவை போல் தந்திர உஷதிகளாலும் ஆகார பக்குவத்தாலும் பகுதிய பக்குவத்தாலும் செய்வித்தல் என்னும் கர்மேந்திரிய ஒழுக்கமும் ஆகும். இங்கே ஞானேந்திர ஒழுக்கம், கர்மேந்திர ஒழுக்கம் என்பது 2 ஒழுக்கங்களை இந்திரிய ஒழுக்கத்தின் வாயிலாக நமக்கு சொல்கிறார்கள். இந்திரிய ஒழுக்கங்களில் 2 இருக்கிறது. ஞானேந்திர ஒழுக்கம் இருக்கிறது, கர்மேந்திரிய ஒழுக்கமும் இருக்கிறது. அப்போது கர்மேந்திரன்னா என்ன? புலன்களால் வெளியிலே செயல்படுவது. ஞானேந்திரம் எல்லாம் உறுப்புகள் இல்லாமல் செயல்படுவது. ஞானேந்திரியம், கர்மேந்திரியம். கரண ஒழுக்கம் என்பது சிற்றவன் கண்ணனை மனதை செலுத்துவது தவிர மற்ற எந்த வகை ஆபாசத்திலும் செலுத்தாமல் இழுத்து மேற்குறித்த இடத்தில் நிறுத்துதல், பிறர் மீது குற்றம் விசாதிருத்தல், பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல், தன்னை மதியாதிருத்தல், செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய தத்துவமயமாக இருத்தல், பிறர் மேற் கோபியாதிருத்தல், தனது சத்துருக்களாகிய தத்துவங்களை கோபித்தல், அக்கிரம அதிக்கிரம புணர்ச்சி செய்யாதிருத்தல் முதலியனவாம். இதெல்லாம் கரண ஒழுக்கம். அடுத்தது ஜீவ ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம் என்பது எல்லா மனிதரிடத்தும் ஜாதி, சமயம், குலம், தோத்திரம், சூத்திரம், சாத்திரம், தேசம், மார்க்கம், உயர்வு, தாழ்வு முதலிய பேதமற்று தானாக நெற்றல் முதலியனவாகும். அடுத்தது ஆன்ம ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கத்தில் என்ன சொல்கிறாரு? ஆன்ம ஒழுக்கம் என்பது 84 100,000 யோனிபோதங்களிடத்திலும் உள்ள ஆன்மாக்களிடத்து இறங்கி ஆன்மாவை சபையாகவும் அதன் உள்ளொளியை பதியாகவும் கண்டு கலந்து பூரணமாக நெற்றல் முதலியனவா. ஆன்ம ஒழுக்கத்தை மிக தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? 84 100,000 யோனிபேதங்கள் உள்ள ஆன்மாக்களிடத்தும் இறங்கி ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியை பதியாகவும் கண்டு கலந்து பூரணமாக நிற்றல் வேண்டும். இங்கனம் கூறிய ஒழுக்கங்களுள்ளே இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் என்னும் இவற்றை நாம் ஒவ்வொருவரும் உண்மை உணர்ச்சியுடன் மேற்கொண்டு ஒழுக வேண்டும். இதில் ரொம்ப முக்கியமானது 4 ஒழுக்கத்திலே 2 ஒழுக்கம் நம்மளுடைய முயற்சியினால் செய்யக்கூடியது. அது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்னும் 2 வகையான அரிய ஒழுக்கங்கள் திருவருட் துணை பெற்ற பின்னர் என்று கைகூடாது. இந்திரிய ஒழுக்கமும் கருணை ஒழுக்கமும் பூரணமாக நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்பது தன்னைத்தானே உங்களுக்கு அது கிடைத்துவிடும். அந்த ஒழுக்கம் தானாக வந்துவிடும் என்கிறார். ஆதலால் அவ்வொழுக்கங்களை பெற்று ஒழுக வேண்டுவதற்கும் ஆன நன்முயற்சிகளில் பழக வேண்டும். ஆச்சுங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாரு? அதுதான் ரொம்ப முக்கியம். அன்றியும் இவ்வண்ணமான ஒழுக்கங்களில் இயன்ற மட்டில் ஒழுகப் பெற்று இடந்தனித்திருத்தல், இச்சையின்றி நுகதல், தெய்வம் பராவல், பிற உயிர்க்கிறங்கள், பெருங்குணம் பற்றல், பாடிப்பணிதல், பக்தி செய்திருத்தல் முதலிய நற்செய்களில் பலகால் முயன்று பழகி இருத்தல் வேண்டும். இங்கே எங்கேயாவது இந்த தவம், தியானம், யோகம் என்பதை சொல்லியிருக்கிற பார்த்தீங்களா? எந்த இடத்துலையுமே சொல்லலை. ஏன்னா இன்று உலகம் முழுவதும் ஆன்மீகம் பெயரிலே
தியானம் செய்வதற்கும் யோகம் செய்வதற்கும் தவம் செய்வதற்கும் சொல்லிக் கொடுத்து பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டிருக்கிறார்கள். அறியாத மக்களை திசை திருப்பி அவரிடத்திலே பொருளாதாரத்தை பறிப்பதற்காக தவம் தியானம் யோகம் என்ற ஒரு செயற்கையான செயல்களை செய்வித்து பிரயோஜனமில்லாத செயல்பாடுகளை மக்களுக்கு போதித்து பணம் பறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் இங்கே என்ன சொல்கிறாரு? எந்த இடத்திலும் தியானம் யோகம் தவம்னு சொல்லவே கிடையாது. அதாவது இது மிக அழகாக என்ன சொல்கிறாரு? இயன்ற மட்டில் ஒழுகப்பெற்று இடம் தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், தெய்வம் பராவல், பிற உயிர்க்கிறங்கள், பெருங்குணம் பற்றல், பாடிப்பணிதல், பற்றி செய்திருத்தல் முதலிய நற்செய்களில் பலகால் முயன்று முயன்று பழகி இருத்தல் வேண்டும் என்கிறார். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமானது. நாம் இதுவரையிலையும் பழகிட்டு வந்த வாழ்க்கையில் கடைபிடித்து வந்த சில விளைவுகள், சில விசித்திரங்களான அற்ப செயல்பாடுகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்கிறார். சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்கள் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்ப வேதங்கள் என்றும் அவ்வச்சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், சாத்திரங்கள், புராணங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும், வேதாந்தம் சித்தாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றனன். ஆதலில் அத்திருவார்த்தைகளில் உண்மையான நம்பிக்கை கொண்டு அவ்வவற்றின் உண்மைகளை உள்ளபடியே உணர்த்த பெற்று அவைகளின் அனுபவங்களை அடைதல் வேண்டுவது பற்றி அச்சமய ஆச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாதுன்னா அதை கடைபிடிக்காது நிற்றலும் அவற்றின் சத்திய உணர்ச்சி கொள்ளாமல் விடுதலும் வேண்டும். இந்த உலகத்தில் இதுவரையில் நாம் கேட்டு வழிபட்டு வந்த சமயங்கள் மதங்கள் எல்லாவற்றையும் விட்டு அதிலிருந்து நம்ம விலகணுன்றார். அதில் இருக்கின்ற வரையில் இறைவனை தொடர்பு கொள்ள முடியாது, அருளை பெறவும் முடியாது. அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்வார்கள், பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடமோர் பவநெறி இதுவரை பரவியது ஆதலால் செந்நெறி அறிந்திலர் இறந்து இறந்து உலகோர் செறி இருளடைந்தனர் ஆதலால் புன்னெறி தவிர்த்து ஒரு புதுநெறி எனுவான் அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற அரசே தனி நடராஜ சற்குருமணியை என்று சொல்லுவார் பாடலிலே. அதனால் இந்த நம்முடைய வாழ்வை பிரயோஜனமில்லாமல் விட்டியாக போனதற்கு அடிப்படை காரணமே நாம் பின்பற்றி வந்த ஜாதி மத சமய வழிபாட்டு முறைகளும் அதனுடைய ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் தான் நம்மை அழித்து கொண்டிருக்கிறது. ஆதலால் அதை பின்பற்ற வேண்டாம் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். அடுத்தது, உலகின் கண் பொன் விஷய இச்சை, பெண் விஷய இச்சை, மண் விஷய இச்சை முதலிய எவ்விஷய இச்சைகளிலும் நமது அறிவை ஓர் அணுத்துணையும் பற்றுவிக்காமல் பொதுப்பட நல்லறிவு, கடவுள் பக்தி, உயிரிரக்கம், பொது நோக்கம், திரிகரண அடக்கம் முதலிய நற்குண ஒழுக்கங்களில் நின்று உண்மை உரைத்தல், இன்சொல்லாடல், உயிர்க்குவரத்தல் முதலியவாக குறித்த நற்செய்களையும் உள்ளபடி பெற்று சித்தி விளாகம் என்னும் மகா சந்நிதானத்திற்கானே தரிசிக்க பெறவும் உலக முகப்பட்ட பராக்கினால் விலகி ஏமாந்து விடாமலும் நமது எல்லாம் வல்ல ஆண்டவரை அற்புத திருவரவு குறிக்கும் வெளிப்படுகைக்கு எதிர்பார்க்கும் நிலையனராய் எல்லா அண்ட சராசரங்களையும் தமது திருவருட் செங்கோல் கொண்டு நடாத்துவித்தருளும் பேரருட் பெருங்கருணை வாய்த்த தனிப்பெரும் தலைவரது அரிய திருவருளை சம்பந்தமான வழிபடிகை அல்லது மங்களம் புனைதல் முதலிய திருப்பணியிடம் நமது கரணேந்திரியங்களை விடுத்து குதூகூலத்துடன் விந்து விளக்கம் நாத ஒளி என்பவற்றால் புறக்கடையில் விலகப்படாமலும், இங்கே ரொம்ப முக்கியம், இங்கே என்ன சொல்கிறாரு? விந்து விளக்கம் நாத ஒளி என்பவற்றால் புறக்கடையில் விலகப்படாமலும் ஆண்டவனரானது அருள் அற்புத ஞான சித்தி திருமேனியின் மங்கள திருக்கோலத்தை கண்காட்சியாக உடல் குழிய உள்ளம் குளிர ஆனந்த கண்ணீர் கொண்டு பரவசத்துடன் தரிசிக்க பெறும் புண்ணியமுடையவர்களாய்
எதிர்பட வாய்க்கப் பெறவும் நின்றோமே. ஆனால் அப்படிலாம் நம்ம இருந்தால் தான் என்ன கிடைக்குமா? நாம் எல்லவரும் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரிமையுடையவர்களாகி அறிவு வந்த காலம் முதல் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்து அறியாத அற்புத குணங்களையும் செய்து அறியாத அற்புத செயல்களையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் வெளிப்பட தரிசிக்கும் அதே கணத்தின்தானே பெற்று பெருங்களிப்புடன் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத சத்திய சுகபூரண பெருவாழ்வு என்னும் பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்வப் பெறுவோம். எப்படி இருந்தால் வள்ளலார் முன் சொன்ன இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம் என்ற 4 ஒழுக்கங்களை கடைபிடித்து அதன்படி வாழ்ந்தோமானால் இறைவனுடைய திருவருளை பெற்று மரணமிலா பெருவாழ்வு வாழ்வது மட்டுமல்ல, இம்மை என்ப வாழ்வு, மறுமை என்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு என்னும் அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெறுவதற்கு நிச்சயம் கைகூடும். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் என்று சத்தியம் வைத்து சொல்லுகிறார் இங்கே வள்ளல் பெருமான். இங்கனம் நமது ஆண்டவரால் விரித்து விவரிக்கப்பட்ட மலை இலக்கான பொய்யா பெருமொழி என்னும் கருணா ரசத்தின் வெள்ளப்பெருக்கில் ததும்பி வடிந்த மந்திர திருவருள் மெய்மொழிகளின் சுருக்கம். மெய்மொழிகளினுடைய ஒரு சிறு சுருக்கமாக இந்த விளக்கத்தை வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக தந்திருக்கின்றார்கள். இந்த வழியிலே கடவுள் ஒருவரே என்பதும் அவரை உண்மை அன்பால் நேசிப்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை முழுமையாக கடைபிடிப்பதும் இறைவனை இடைவிடாது சிந்தித்து கொண்டு இருப்போமானால் நமக்கு கிடைக்க வேண்டிய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அடைய வேண்டிய லாபத்தை நிச்சயமாக அடைவோம். அந்த லாபம்தான் இம்மை என்ப லாபம், மறுமை என்ப லாபம், பேரின்ப லாபம் என்ற லாபத்தையும் வள்ளலார் இங்கே தெளிவாக சொல்லுகிறார்கள். இன்னொன்று நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போ கூட நம்மளுடைய தமிழ்நாட்டிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் சொல்லுகிறார், விந்துவை யார் ஆக்னாவில் கொண்டு செல்கிறார்கள் அவர்கள்தான் உயர்ந்த ஞானி, அது பெரிய விஷயம் என்று சொல்லுகிறார். அது முற்றிலும் தவறானது. ஏன்னா ஆன்மாவனுடைய தன்மை கோடி சூரிய பிரகாசம் உடையது. ஆன்மாவனுடைய தன்மை, அதனுடைய பவர் கோடி சூரிய பிரகாசம் உடையது. அது 7 திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் இறைவன் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இடம். சிற்றபை அங்கம் என்று பெயர். அதுக்கு நெற்றிக்கண் என்றும் சிற்றபை அங்கம் என்றும் சொல்லுவார்கள். இன்னும் நிறைய பெயர்கள், முச்சந்தி என்றும் பல பெயர்கள் அதற்குண்டு. அதுதான் இந்த உடம்பை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மா இருக்கக்கூடிய இடம். உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே மத்தியில் ஒரு புள்ளி வடிவமான இடம். அதற்குள்ளே ஆன்மா என்ற ஒளி இருக்கிறது. அதுக்கு பேர் உள்ளொளி என்று பெயர் வைக்கிறார். அந்த உள்ளொளியை மறைத்து கொண்டிருப்பதுதான் 7 திரைகள். ஏனென்றால் இந்த உடம்பு பூத உடம்பு. இந்த உடம்பிலிருந்து உடனே அதனுடைய ஒளி பிரகாசம் வெளிப்பட்டால் இந்த உடம்பு பஸ்மமாயிடும். அதனால்தான் திரைகளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு திரைகளும் நம்மளுடைய ஒழுக்க நிலையில் இருந்து சுத்த உஷ்ணத்தினால் அந்த திரைகளை நீக்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது விந்து என்பது நாம் உண்ணக்கூடிய உணவினால் உண்டாகக்கூடிய இரத்தத்தினால் ஏற்படக்கூடிய சுக்கில சுருக்கம். அந்த சுக்கில விந்து நாதம் என்று பெயர் அதற்கு. அந்த விந்து நாதம் தான் நாம் பேசக்கூடிய பேச்சும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளும் விந்து நாதத்தின் மூலமாக. அதை கொண்டு போய் நீங்கள் ஆன்மாவில் செலுத்த முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது, செலுத்தவும் கூடாது. ஏன்னா நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூட குண்டலினி யோகம் என்று ஒரு பயிற்சியை கொடுத்து கொண்டு இருந்தார். கடைசியில் என்னாச்சு, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் எங்கள் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதாவது சுக்கிலத்தை உருவாக்காமல் இருக்கணும், அருள் சுக்கிலமாக மாற்ற வேண்டுமே தவிர பொருள் சுக்கிலத்தை கொண்டு போய் அங்கே சேர்க்கக்கூடாது. சேர்த்தாலும் தலை வெடிச்சு போயிடும். சில சித்தர்களெல்லாம் தான் முயற்சி செய்து நிறைய பேர்கள் சமாதி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய விந்துவான அந்த சுக்கிலத்தை மேலேற்றும் பழக்கம் முற்றிலும் தவறானது. அதை நம்பி யாரும் செய்ய வேண்டாம். செய்தால் உடம்புக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, அருள் கிடைக்காது. அருள் என்பது ஜீவகாருண்ய வல்லபத்தால் வரக்கூடியதான் அருள். 7 திரைகள் நீக்க வேண்டும். 7 திரைகளை எப்படி நீக்க வேண்டும்? ஒழுக்கம் நிறைந்து கருணை வடிவாக மாறினால்தான் திரைகளானது சுத்த உஷ்ணம் என்ற ஒரு உஷ்ணத்தினால் ஒவ்வொரு திரைகளாக அது நீங்கி இறுதியிலே இருக்கக்கூடிய ஆன்மா வெளிப்படும்.
அந்த ஆன்மாவில் இருந்து அருள் சுரக்கணும். அந்த அருள் சுரந்தால்தான் உடம்பு முழுவதும் ஊன உடம்பு ஒளி உடம்பாக மாறும். ஊன உடம்பு ஒளி உடம்பாக எப்போ மாறுன்றால் அருள் என்ற வேதியியல் முயற்சியில் படி செய்ய வேண்டும். அதனால தான் பொன்னுடம்பு இருக்கும் பொன்னுடம்பு எனக்கு பொருந்துடம் பொருட்டால் என்னுலம் கலந்த எந்தனி அன்பை என்று சொல்லுவார். அப்போ அந்த பொன்னுடம் என்பது விந்து சுக்கிலத்தினால் ஏற்படுவது அல்ல, அருளால் வரக்கூடியது. அதுதான் அதற்கு இது பூத விந்து பூத சுக்கிலன்னு பேர். இது பூத விந்து நாதம். அங்கே அருளுக்கு பேர் பரவிந்து பரநாதன், அதுக்கு பேர். அது ஆன்மாவிலிருந்து சுரக்கக்கூடியது, அதுக்கு பேர் விந்து தான். அதுக்கு அருளுக்கு பரவிந்துன்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பரவிந்து, அதனால் வரக்கூடிய பரநாதம். பரவிந்துனால் வரக்கூடிய சப்தம் இறைவனிடத்தை பேசுவது, அதுதான் பரநாதம். இறைவனுடன் தொடர்பு கொள்வதுக்கு பேர் பரநாதம். விந்துநாதம் என்பது உலகிலுடைய தொடர்பு கொள்வது, உலகத்திலுடைய மக்களிடத்தில் பேசுவதற்கு தான் இந்த விந்து நாதம் தேவைப்படுமே தவிர இறைவனை தொடர்பு கொள்வதற்கல்ல. அது வள்ளலார் சொல்வார், சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படும். அப்போ விந்து வச்சு நீங்கள் அருளை பெற முடியாது. அப்போ விந்து வராதிருப்பதற்குண்டான பயிற்சி தான் சத்து விசாரம் பரோபகாரம். அதனால் ஏற்படக்கூடியது என்ன? சுத்த உஷ்ணம் என்பது ஏற்படும். இந்த சுத்த உஷ்ணம் ஏற்படுவதற்குண்டான ஒழுக்க முறைகளை, உணவு முறைகளை, வாழ்க்கை முறைகளை, நாம் நடை உடை பாவனைகளை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை திருவருட்பாவில் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் திருவருட்பாவினுடைய உரைநடை பகுதியிலும் இருக்கிறது, பாடலிலும் இருக்கிறது. அதை வாங்கி படித்து நாம் எல்லோரும் பேரின்ப சித்தி பெருவாழ்வு என்னும் மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதற்குண்டான முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இந்த உலகத்தில் உண்மைகளை போதித்தார். ஏன்னா அவர் கொடுத்த கல்விதான் சாகா கல்வி என்றும் பெயர் வைத்தார். நாம் இதுவரையில் படித்து கொண்டிருந்தது, கற்றுக்கொண்டிருந்தது பொருளீட்டுவதற்கான கல்வி, அது சாகும் கல்வி. வள்ளலார் சாகா கல்வி என்ற ஒரு கல்வியை அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் அருளை பெறுவதற்குண்டான கல்வி. நாம் படிப்பது, நாம் வாழ்வதெல்லாம் பொருளீட்டுவதற்குண்டான கல்வி. பொருளீட்டி கொண்டிருக்கின்ற வரையில் அருள் வரவே வராது. அருள் ஈட்டுவதற்குண்டான முயற்சி செய்கின்ற பொழுது பொருள் என்பது நிலுவையில் விட்டுவிட்டு அருள் பெறும் உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதை தான் சொல்லுவார், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. நீ பொருள் வேண்டுமென்றால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அடிந்து போ, அருள் வேண்டுமென்றால் இறைவனை தொடர்பு கொண்டு மேல் நோக்கி வா. அதுதான் மரணத்தை வெல்லும் வழி, மரணமிலா பெருவாழ்வு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த கட்டுரையில் ஒரு தெளிவான செய்திகளை சிந்தித்து கவனிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க, எல்லோரும் நீடோடி வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, பொல்லா நெறியே குவலயமலாம் ஓங்குக. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க 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 வாழ்க.